காதலிக்க நேரமில்லை. இப்பதான் வந்து கிருத்திகா உதயநிதியோட படம் பார்த்தோம். ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ராம்காம். இன்னைக்கு ஜெனரேஷனுக்கு தேவையான ஒரு ஸ்டோரி. இன்னைக்கு ஜெனரேஷன்ல இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து எப்படி குழந்தைய வளர்க்குறாங்க, எப்படி வளர்ந்துருக்காங்கன்றத பார்க்கலாம். தமிழ்நாடுக்கு வந்து கொஞ்சம் இன்னும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கோமான்னு தெரில. ஆனால் மற்ற பார்ட்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல், இந்த மாதிரி ஒரு அப்ரிங்கிங் வந்துருச்சு. ஸோ மேபி நம்ம ஃப்யூச்சரில் எப்படி தான் போக போகுதுன்றதுக்கு ஒரு நல்ல ஒரு அடிக்காலாக இருக்கும். ஐவிஎஃப் அண்ட் சிங்கிள் பேரண்டிங் அண்ட் கே மேரேஜ், இந்த மாதிரி மாடர்னாக லிவிங் டுகெதர், இந்த மாதிரி கான்செப்ட்லாம் டச் பண்ணியிருக்காங்க. நான் ஸ்டோரி சொல்ல விரும்பலை. ஆனால் படத்தோட மெயின் பியூட்டி என்னன்னா மியூசிக். ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் வந்து இந்த மூவி அழகாக கேரி ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. ரவியோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. ஏற்கனவே ரவி வந்து ஒரு மெச்சூர்டான ரவி ஹீரோவாக நம்ம ஆஸ் அ பர்சன் அண்ட் ஹீரோவாக பார்த்ததுனால ஈஸியாக இருக்குது டு புட் ஹிம் இன் தட் பிளேஸ். நித்யா வந்து பியூட்டிஃபுல்லாக, அவங்க வந்து ஹீரோயினாவும் அழகாக இருக்காங்க, ஒரு சிங்கிள் பேரண்டாகவும் அழகாக இருக்காங்க, ரொம்ப க்யூட்டாக பண்ணியிருக்காங்க. இந்த 2025 வந்து கண்டிப்பாக ஃபேமிலியோட தேட்டரில் போய் பார்த்து ஒரு ஃபீல் குட், அதாவது சந்தோஷமாக தேட்டருக்குள்ளே போய் பார்த்துட்டு வெளியில் வரதுக்கான ஒரு படம். டெக்னிக்கலாக வந்து இந்த டான்ஸு, அப்புறம் எப்பவும் இருக்கிற மாதிரி சண்டை, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பாட்டு இருக்குது, ஆனால் மாண்டாஜாக இருக்குது. என் கிரெடிட்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக இருங்க, ஏன்னா அப்போ தான் வந்து அந்த முக்கியமான இழுக்குதடி சாங்கை பார்க்க முடியும். இந்த படத்தோட ஃபில்மிங் நல்லா இருக்கு. தியேட்டரில் போய் பாருங்க, கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.